எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை அதிமுகவின் அவரது இல்லத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் தற்பொழுது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அவருக்கு ஒரு தொகுதி, ராஜபாளையம் தொகுதி பொது தொகுதி வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவருடன் இந்த சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார். ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்குமே எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு ஆலோசனை அவருக்கு இருந்தது. தாமரை சின்னமா அல்லது இரட்டை இலையா அல்லது தனி சின்னமா என்று அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து சின்னம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சிக்கு எந்த விதமான தொகுதியும் ஒதுக்கப்படாத நிலையில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை அதிமுகவின் அவரது இல்லத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் தற்பொழுது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அவருக்கு ஒரு தொகுதி, ராஜபாளையம் தொகுதி பொது தொகுதி வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அவர் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் தற்பொழுது அவருடன் இந்த சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார். ஜான் பாண்டியனை பொறுத்த வரைக்குமே எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு ஆலோசனை அவருக்கு இருந்தது. தாமரை சின்னமா அல்லது இரட்டை இலையா அல்லது தனி சின்னமா என்று அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து சின்னம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகமும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பை நடத்தி வருகிறார். குறிப்பாக ஏசி சண்முகம் அவர்களுடைய கட்சிக்கு எந்த விதமான தொகுதியும் ஒதுக்கப்படாத நிலையில் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்கள்